மகாபாரத சகுனி நல்லவரா கெட்டவரா பார்க்கலாம் வாங்க. காந்தார நாட்டு மன்னன் சுபலன் இவரோட கடைசி மகன் தான் சகுனி. துரியோதனனோட தாய் காந்தாரியோட தம்பி தான் இந்த சகுனி. காந்தாரிக்கு செவ்வாய் தோஷம் இருக்கவே அவரை திருமணம் செய்ய போகும் கணவனுக்கு ஆயுள் குறைவு அப்படின்னு ஜோசியர் சொல்கிறாரு. முதல் கணவனுக்கு நீண்ட ஆயுள் இல்லை அப்படிங்கிறனால காந்தாரியை ஒரு ஆட்டுக்கு திருமணம் செய்து வச்சதாக சொல்லப்படுது. பிறகு அந்த ஆட்டை பலியிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த உண்மையை மறைச்சு திருதராஷ்டிரனுக்கு காந்தாரியை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. கண் தெரியாதவருக்கு அக்கா காந்தாரியை திருமணம் செய்து கொடுப்பதா அப்படின்னு கோபம் சகுனிக்கு வருது. ஆனால் பிதாமகர் பீஷ்மரோ காந்தாரியோட குடும்பத்தினர் தன்னை ஏமாத்திட்டதா பீஷ்மர் கோவப்படுறாரு. அதனால் இது எல்லாருக்கும் தெரிஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாரு. இந்த உண்மை தெரிஞ்ச காந்தாரியோட அப்பா அம்மா இவங்க எல்லாரையும் கொன்னாதான் இந்த ரகசியம் வெளியில் வராது அப்படின்னு முயற்சி செய்கிறாரு கொலை பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு குடும்பத்தை கொல்றது அதர்மம் அப்படின்னு நினச்சி குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் சிறையில் அடைச்சிறாரு. ஒரு கைப்பிடி அரிசியை மட்டுமே அவங்களுக்கு உணவாக கொடுக்குறாரு. கொஞ்ச நாள் போக போக நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. சகோதரருக்குள்ளே உணவுக்காக சண்டை ஏற்படுது. ஸோ அப்புறமா ஒரு யோசனை சொல்கிறார் காந்தாரியோட அப்பா இது நம்மளில் யாராவது ஒருத்தவங்க மட்டும் இந்த சாப்பாடை சாப்பிட்டு உயிர் வாழணும் அப்படின்னு. புத்திமானான சகுனியே இந்த வேலையை செய்யட்டும், அவர் மட்டும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழட்டும், நம்மளை பழி வாங்கின பீஷ்மரை எதிர்த்து நிற்கிறதுக்கு சகுனி ஒருத்தன் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. சகுனியோட கண்ணு முன்னாடியே தன்னோட குடும்பத்தினர் ஒவ்வொருத்தவங்களும் பட்னியால் சாவறதை பார்த்து சகுனி வேதனை அடைகிறாரு. சகுனியோட கால் எதுக்கு நொண்டியாக இருக்குது அப்படின்னா அப்பா தான் அதுக்கு காரணம். அவங்க அப்பா தான் அவங்க காலில் அடித்து அவரோட காலை ஊனமாக்குறாங்க. ஒரு தடவை நீ நடக்கும்போது நொண்டுறல, அந்த நொன்றதெல்லாம் நொன்றது அப்போது எங்களோட எண்ணம் வரணும், பீஷ்மனை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ளே வரணும், அப்படிங்கிறனால தான் நான் இந்தமாரி உன் காலை அடித்து உடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மகாபாரதத்தில் சகுனி வச்சுருக்க தாயக்கட்டை அவர் தந்தையோட எலும்பால் ஆக்கப்பட்டது. சகுனிக்கு சின்ன வயசுலேருந்தே தாயக்கட்டை மேலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதனால் தன்னோட கையில் இருக்க எலும்போட விரல்களை எடுத்து தாயமாக செய்ய சொல்லி சகுனிக்கிட்ட சொல்லுவார். இறந்ததுக்கப்புறம் நீ என்ன நினச்சி போடுறியோ அந்த எண்ணெய், நீ என்ன நினைக்கிறியோ அந்த எண்ணெய் வரும் அப்படின்னு சொல்கிறாரு காவோட அப்பா. கொஞ்ச நாட்கள் கழிஞ்சதுக்கப்புறம் அவங்க குடும்பம் ஃபுல்லாகவே ஒருத்தராக இறந்துடுறாங்க பட்னியால். அப்போது சகுனியை நீங்கள் அவங்க கூட வச்சுக்கோங்க, இவங்க உனக்கு பிற்காலத்தில் உதவுவான் அப்படின்னு சொல்லி சகுனியை மட்டும் விட்டுட்டு இறந்து போகிறாங்க எல்லோரும். பீஷ்மரை பார்க்கும்போது எல்லாமே தன்னோட குடும்பத்தில் இருந்த நபர்கள் இறந்தது மட்டும்தான் சகுனிக்கு தெரியும். கௌரவர்களை நண்பர்கள் போல் நடத்தினார் சகுனி. ஆனால் பீஷ்மரோட குடும்பத்தை அழித்து பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான் சகுனியோட எண்ணமாக இருந்திருக்கு. அதனால் துரியோதனனுக்கு கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தினதாக சொல்கிறாங்க. பீஷ்மர் போர்க்களத்தில் அம்பு படுக்கையில் இருக்கும்போது அதை பார்த்து சகுனி ரொம்ப சந்தோஷத்தில் சிரித்ததாக சொல்கிறாங்க. கடைசியில் அவரும் போரில் தான் இறந்து போகிறாரு. இப்படி தாய்மாமன் குடும்பமே தன்னோட சகோதரியோட குடும்பத்துக்கு வீழ்ச்சியின் காரணமாக இருந்திருக்கு. சகுனிக்கு கேரளாவில் ஒரு கோயில் இருக்கதாகவும் சொல்லப்படுது.